சுங்கான்கடை அருகே மது போதையில் கல்லூரி பேருந்தை ஒட்டிய டிரைவர் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையிலிருந்து நேற்று மாலை கல்லூரி பேருந்து ஒன்று நாகர்கோவில் நோக்கி மாணவ மாணவிகளுடன் சென்று கொண்டிருந்தது. கல்லூரி பேருந்து புறப்பட்ட நேரத்திலிருந்து அங்கும் இங்குமாக தாறுமாறாக வந்து கொண்டிருந்தது. அப்போது வில்லுக்குறி அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது மாணவிகள் பேருந்துக்குள்ளிருந்து கூச்சலிட்டனர். மாணவிகளின் கூச்சல் சத்தம் கேட்ட அப்பகுதி பொதுமக்கள் பேருந்தை துரத்தி சென்றனர். ஆனால் பேருந்தை நிறுத்தாத ஓட்டுநர் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது சுங்காங்கடை பகுதியில் ரோந்து பணியில் நின்று கொண்டிருந்த நெடுஞ்சாலை போக்குவரத்துத்துறை காவலர்கள் பேருந்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது கல்லூரி பேருந்து ஓட்டி வந்த மரியககிரி வாழைப்பழத்து விளை பகுதியைச் சேர்ந்த பொன்னுப்பிள்ளை மகன் ஸ்டார்லின் சுனில் என்பவரை பிடித்து சோதனை செய்தபோது அவர் அதிக அளவில் மது அருந்துவிட்டு பேருந்தை ஓட்டியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இரணியல் போலீசார் சம்பவ இடம் சென்று மாணவ மாணவிகளை மாற்று வாகனத்தில் அனுப்பி வைத்துவிட்டு கல்லூரி வாகனத்தை இரணியல் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். அதன்பின் மது போதையில் இருந்த ஸ்டாலின் சுனில் என்பவரை மருத்துவ பரிசோதனை செய்த பின் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து அபராதம் விதித்தனர்.